அடியே மீனா, மீனா என்னடியாச்சு? பைத்தியங்கீத்தி பிடிச்சிருச்சா என்ன? என்னைக்கு கல்யாணம் ஆச்சு அன்னைக்கு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்ப வேற தனியா வேற எனக்கு பைத்தியம் பிடிக்கணுமா? என்ன ஏதாவது ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கறியா? அதுக்கு எதுக்கு நீ பாட்டு கேட்டு கிடக்கட்டும்? அதுக்கு ப்ளூடூத் ஆன் பண்ண டிவிலேயே கேட்டுக்கலாம்ல. இங்க ஒரு டிவி போட்டிக்கு தான் வழியே காண மாட்டேங்குது. இதுல நான் ப்ளூடூத் வேற கனெக்ட் பண்ணிக்கணும். நானே ஏகப்பட்ட டென்ஷன் கிடக்குறேன். அமைதியா போயிருங்க அங்கிட்டு. என்னடியாச்சு உனக்கு? அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பக்கத்து வீட்டு லட்சுமி இருக்கிறாள்ல, எப்பா பாரு பெருக்கி பெருக்கி நம்ம காம்பவுண்ட் செவத்துலயே எடுத்து எடுத்து கொட்டிடுறான் மாமா. நானும் எத்தனையோ தடவை அவளுக்கு சொல்லிட்டு பாத்துக்குங்க. அதனால இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் பெருக்கி அவ காம்பவுண்ட் செவத்துல கொட்டிட்டேன். அதுக்கு தான் ஏதாவது உள்ளார திட்டிட்டு இருக்கிறாளான்னு சொல்லி செவத்துல ஒட்டு கொடுத்து கேட்டுக்கிறேன் மாமா. அடியே வீணா போனவளே, அவ தான் அந்த தப்பு பண்றா. நீ எதுக்கடி அந்த தப்பு பண்ற? ஆமா, எனக்கு மட்டும் ஊர் உம்பு விலைக்கு வாங்கறதுக்கு எனக்கு என்ன ரொம்ப ஆசையா? நானும் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். சரி நாம பட்ட கஷ்டத்தை அவளும் பட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவ வீட்டு காம்பவுண்ட் செவல கொட்டி இருக்கிறேன் இன்னைக்கு. உன்னையெல்லாம் திறத்தவே முடியாது, சரியா? ஆமா, நான் திறத்துறதுக்கு பரிச்சு பேப்பர் பாருங்க. சரி உங்களுக்கு என்ன வேணும்? டீ வேணுமா காப்பி வேணுமா? அதுக்கு தானே கூப்பிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு டீ மட்டும் போட்டு கூட, எனக்கு தலை வலிக்குது. கொஞ்சம் தான் தலைவலி இருந்துச்சு, நீ பேசுறத பேசி எனக்கு இன்னும் ஜாஸ்தி தலைவலி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வெளியே போய் ஃப்ரெண்டுங்க கூட பேசினாக்க உங்க அம்மாவுக்கு பிடிக்கிறதில்ல, வீட்டுக்குள்ளார இருந்து செவத்துல ஒட்டு கொடுத்து கேட்கலான்னா உங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அப்படித்தான் உங்ககிட்ட நான் ஓரையாரதா தெரியல. புது அவதாரம் எடுத்திருக்கிறா. உன்னை என்னத்த பிரச்சனையை கொண்டு வராளோ தெரியலையே கடவுளே.